ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 28 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க மீனா சரி முத்து வந்து அமைதியாவே உட்காந்துருக்கிறாருல. அப்போ பார்த்து மீனா வந்து சொல்றாங்க, எங்க கால் ரொம்ப வலிக்குதா, இப்போ வலி பரவாயில்லையானோடனே, எனக்கு என்னமோ எல்லாரும் என்ன பிளான் பண்ணியே அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி முத்து இங்க உட்காந்து மீனா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ மீனா வந்து ஏதோ சொல்றாங்க சொல்லிட்டு, இனிமே நான் உன் கூடயே பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வருது, இரு நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கால போய் அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து ஸ்ருதியோட அம்மா அனுப்புனதுல இன்னொரு ஆள் இருந்தார்ல, அவர் வந்து ஏதோ ஒரு பெயர சொல்லி முத்த முதுகுலயே சப்புன்னு அடிச்சிடுறாரு. முத்த அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு கண்ணு தெரியாதா அப்படி சொல்லி திட்ட வர்றாரு. அதுக்குள்ள மீனா ஓடி வராங்க. ஏங்க இப்படியே அடிக்கிறது அப்படின்னு சொல்லி திட்டினோனே முத்து, சரி மீனா விடு விடு விடுன்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு வந்து உட்காந்துக்கிறாரு. அப்ப மீனா எங்க ரொம்ப வலிக்குதானோனே, ஆமா வலிக்கவே இல்ல. உன்னை யாராச்சும் இப்படி அடிச்சா உனக்கு தெரியணும்னே 2 பேருமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப மீனா வந்து பார்வதி வந்து கூப்பிடுறாங்க. "நீ என்ன வேற வீட்டு ஃபங்ஷன் மாரி இங்க வந்து உட்கார்ந்துருக்கிற? உங்க அத்தை உன்ன கூப்பிட்டா வா" அப்படின்னோனே, மீனா போம்போது முத்து, "மீனா போகாத மீனா, மீனா போகாத மீனான்னோனே, நான் எங்க இருந்தாலும் உங்களையே பார்த்துட்டே இருப்பேங்க. நான் வந்துருவேன்னு" சொல்லிட்டு மீனா போயிடுறாங்க. இப்ப பார்த்தா அண்ணாமலையும், பரமும் வராங்க. அப்போனே, "வாங்கப்பா, வாங்கப்பா இங்க உட்காருங்க, இங்க உட்காருங்கன்னு" சொல்லி உட்கார வச்சுடுறாங்க. இப்போ ரோஹிணி அனுப்புன ஆள் வேற இவன் தனியா மாத்தியிருக்கான். கோழிய அமிக்கிரலான்னு வர்றாரு. அதுக்குள்ள அண்ணாமலையெல்லாம் கூப்பிட்டு முத்து பக்கத்துல உட்கார வச்சோனே, அவரு அமைதியா பின்னாடியே உட்காந்துக்கிறாரு. அதுக்குள்ள விஜயா வந்து, "ஏங்க நீங்க என்ன இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க? உங்கள சம்மந்தி கூப்பிட்டாராமா, நீங்க போங்க. நீங்க போய் அவர்கிட்ட போய் பேசிட்டு வாங்கன்னோனே." இப்ப அண்ணாமலை வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாருன்னா, "சரி இங்கே உட்கார்ந்துருக்கிறது நல்லா இல்ல. வா போய் என்னன்னு கேட்கலாம்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேருமா போயிர்றாங்க. இப்ப முத்து மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப அந்த ஆள் வந்து பேச்சு குடுக்குறாரு. நம்ம 2 பேரும் ஏற்கனவே பார்ல மீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்ல? நீங்க கூட எனக்கு ஆம்ப்லேட் வாங்கிட்டு வந்துட்டு காசு வாங்காமயே போயிட்டீங்க. நான் யார்ட்டயா வாங்குனேன்னா திருப்பி குடுத்துருவேன் அப்டின்னோனே, இப்ப முத்து என்ன சொல்றான்னா, "ஏய் நானா யாருக்கா குடுத்தேன்னா திருப்பிலாம் வாங்க மாட்டேன்" அப்டின்னு பேசிட்டு இருக்கிறாரு. இங்க ரோஹிணியோட அப்பா வர காணோம். யாருக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபங்ஷன் வைக்கிறதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கடைசில சரி ஃபர்ஸ்ட்டு ஸ்ருதிக்கு வச்சிரலாம். அதுக்கப்புறமா ரோஹிணிக்கு வைக்கலாம் அப்டின்னு முடிவு பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்டின்னா, ஸ்ருதிய வந்து அங்க ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்துர்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்துவ வந்து அவர் வந்து நான் வந்து கார்லயே மினி பார் வச்சிருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அதெல்லாம் காட்டுறாரு. இங்க அண்ணாமலை கிட்ட வந்து முத்துவ எங்கன்னு கேட்கும்போது, இங்க தானே இருந்தான் பின்னாடி அமைதியா உட்கார்ந்திருந்தானேன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. அங்க முத்துவ காணோம். அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.